20 வயசு வாழ்க்கைய 30 வயசுல தான் வாழ முடியும். ஓகேவா? 40 வயசு வந்துட்டா 30 வயசு வாழ்க்கைய தான் வாழணும்னு ஆசைப்படும் இந்த மனசு. ஏன்னா இது மானங்கெட்ட மனசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா 20 வயசுல நான் கஷ்டப்பட்டேன். அதனால 30 வயசுலேயே என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி நிறைய பேர் லைஃப்பை இழந்திருக்காங்க. சின்ன சின்ன வயசுலேயே லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாமல் வாழ்கிற வயசுலலாம் கஷ்டத்தைப்பட்டுட்டு கஷ்டப்படுற வயசுலலாம் வாழணும்னு ஆசைப்படுறது யாரோட தப்பு? பிடிக்கலையா போயிட்டே இரு, நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப்பை வாழ்ந்து பாருங்களாம். செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். அது ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, போயிட்டே இரு, நீ வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நீ வாழ்ந்து பார்த்தா சத்தியமாக அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். என்னோடய சுதந்திரம் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் நல்லா தூங்குவேன், நான் நல்லா சாப்பிடுவேன். நான் ஒபே பண்ணுறது தான். நான் யார் பேச்சு நான் அவாய்ட் பண்ணல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் அட்வைஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே எனக்கு ஓகே. ஆனாலும் என்ன ஃப்ரீயாக விடுங்க, அவ்வளோதான். அப்படின்றது தான் லைஃப். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, அது உங்களுக்கு ஆட்டிடியூடாக தெரிஞ்சிச்சுன்னா ஐ டோன்ட் கேர், எவ்ரி ஒன் சே ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க. இன்றைக்கி யார் வேணாலும் பாரம் எப்படி இருக்கோம், பாரம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க இடத்துல இருந்து அவங்கவுங்க லைஃப்பை வாழ்ந்து பார்க்குறது தான் அந்த கஷ்டம் தெரியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய்.